ஒத்தைக்கொத்த சண்டைக்கு நின்னா சிங்கம் ஜெயிச்சிரும். ஆனால் ஓனாய் சுத்து போட்டுச்சுன்னா சிங்கம் காலி. வெல்கம் டு டிசிஎஃப். நான் விஜய் கிரிஷ். ஃபைனலி த மோஸ்ட் அவேட்டட் ஃபிலிம் ராயன் ட்ரைலர் ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ராயனோட சாங்ஸ் கேட்டிருக்கோம் அண்ட் போஸ்டர்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதுலேயே ஒரு பெரிய ஹைப்பை நமக்கு கொடுத்து எப்படா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க ராயன் மூவி டீம். அண்ட் இப்போ ஒரு வழியாக ட்ரைலர் வந்துருச்சு. ட்ரைலரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூவியில் என்னெல்லாம் ஸ்பெஷல் திங்ஸ் ஒளிஞ்சிட்ருக்கு, என்னெல்லாம் ஸ்பெஷல் திங்ஸை ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷலி சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் தனுஷோட டைரக்ஷனில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ்க்கு இது 50th மூவி அண்ட் ½ செஞ்சுரி அவரோட பட வரிசைகள் இத்தனை வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ½ செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அதனாலேயே என்னமோ தெரியல, அவரே ரைட்டிங் அண்ட் அவரே டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் மூவி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதை தொடர்ந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாடல் இல்லாத ஒரு படத்தை கூட நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எஸ்ஜே சூர்யா இல்லாத படம் தமிழ் சினிமாலையும் சரி தெலுங்கு சினிமாலையும் சரி எங்கேயுமே வரதில்லை. அண்ட் அதை தொடர்ந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு ரீசெண்ட் டேஸில் எந்த படம் எடுத்தாலும் எஸ்ஜே சூர்யா வில்லனாக இருந்தால் அந்த படம் ஹிட்டுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மூவிலையும் சூப்பரான ஒரு வில்லன் ரோலாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவரை தொடர்ந்து நம்ம பிரகாஷ்ராஜ் சார் நடிச்சிருக்காரு, சந்தீப் நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் காளிதாஸ் ஜெயராம் அவர் நடிச்சிருக்காரு, திருஷ்ணா விஜயன் அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம், பெரிய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ராயன் மூவி டீம். மூவியோட காஸ்ட் அண்ட் க்ரூ, மூவியில் இருக்க ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர், பெரிய பெரிய ஆக்ட்ரஸ், படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் அப்படியே இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சாலும், இன்னொரு பக்கம் நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், அவரோட சாங்ஸ் நம்ம ஆல்ரெடி கேட்கும் போது எப்பவுமே ஒரு வைபாக தான் இருக்கும். அண்ட் ராயனில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஏஆர் ரஹ்மான், இது வரைக்கும் பார்க்காம இருந்த ஒரு ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் எல்லாம் இதில் பார்க்க முடிஞ்சுது. ஏற்கனவே நம்ம நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கோம். பொதுவாக அடங்காத அசுரம் தான் அந்த சாங் ஒட்டு மொத்தமாக தனுஷை கேரக்டரைசைஸ் பண்ணி தனுஷோட கேரக்டர் இதுதான், இந்த மூவி எது நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு சாங்லேயே சொல்லியிருப்பார். அந்த பாட்டை கேட்காதவங்க போய் கேட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ண இந்த ராயன் மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா 26th ஜூலை ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் த மோஸ்ட் அவேட்டட் ஃபிலிம் ஆஃப் 2024 அப்படின்னு இந்த மூவியை சொல்லலாம். இதை தொடர்ந்து ட்ரைலருக்குள்ளே நம்ம போனோம். ட்ரைலரில் என்னெல்லாம் விஷயம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் செல்வராகவனோட ஒரு டைலாக். ஸோ செல்வராகவன் தான் இந்த கதைக்கு ஒரு மென்டராக இருந்து செயல்படுறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ரியல் லைஃப்பில் செல்வராகவன் தனுஷ்க்கு ஒரு மென்டார் தான், ஒரு அண்ணனாக ஒரு மென்டாராக இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் மூவிலையும் ஒரு மென்டராக அந்த ட்ரைலரையும் சரி கதையும் சரி எடுத்து ஒவ்வொரு விஷயமா சொல்கிற மாதிரி, அதாவது பொன்னியின் செல்வனில் நம்ம கார்த்தி வந்தியத்தேவன் கேரக்டர் மாதிரி இந்த கதையை கண்டினியூ பண்ணுறது செல்வராகவனா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ட்ரைலரோட ஸ்டார்டிங்கில் திருஷ்ணா விஜயன் தனுஷை உட்கார வச்சு மேலே தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அதாவது தனுஷை குளிக்க வைக்கிற மாதிரின்னு கூட வச்சுப்போமே. அவர் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க மேலே தனுஷ் மேலே திருஷ்ணா விஜயன் தண்ணி ஊற்றுறாங்க. அப்படியே கேமரா கட் பண்ணி இந்த பக்கம் காட்டணும்னா அந்த தண்ணியில் ஃபுல்லாக ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தனுஷ் மேலே இருக்க ரத்த கரையை அவங்க தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சீனை ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. அதே மாதிரி எண்ட் வந்தோம் அப்படின்னா ஒரு 3 சின்ன குழந்தைங்க ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி, ஏதோ ஒரு தேடலை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு எண்டில் ட்ரைலரை முடிக்கிறாங்க. ஸோ இந்த 2 சீக்வன்ஸையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்க ஒரு வெஞ்சன்ஸ் ட்ராமாவாக இந்த மூவி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ தனுஷோட குடும்பத்தை சார்ந்து மற்ற வெளியிருந்து வர எதிர்ப்புகளை, வெளியிருந்து வர பிரச்சனைகளை தனுஷ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அந்த ஃபேமிலியை எப்படி அவர் காப்பாற்றுறாரு, கடைசியில் என்ன ஆக போகுது, இதுதான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக இந்த மூவி இருக்க போகுது. அண்ட் அதை தொடர்ந்து இந்த மூவி ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உள்ளே இருக்க வார்த்தைகளால் இருக்கலாம், இல்லை அதிக வயலன்ஸ் இருக்கிறதுனால இருக்கலாம். ஏன்னா நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அந்த ரத்தக்கரையை கழுவுறது தான் ஃபஸ்ட்டு ட்ரைலர்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. இதை தொடர்ந்து ஒத்தைக்கொத்த சிங்கமும் ஓனாய் நின்றுச்சுன்னா சிங்கம் ஜெயிச்சிரும், ஆனால் ஓனாய் சுத்து போட்டுச்சு அப்படின்னா சிங்கத்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த
செல்வராகவன் கேரி ஓவர் பண்ணி இந்த ட்ரைலரில் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் ஓனாய்னு சொல்லும் போது யார் யாரெல்லாம் ஃப்ரேமில் காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம எஸ்.ஜே. சூர்யா, தப்பு சரவணன், பிரகாஷ் ராஜ், இவங்க 3 பேரையும் காட்டுறாங்க. என்னதான் சிங்கம் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இப்படி சுற்றி இருக்க ஓநாய்கள் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், அதோட தந்திரம் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ எப்பேற்பட்ட சிங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு செல்வராகவன். அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன். அண்ட் ட்ரைலர்லேயே கூட எஸ்.ஜே. சூர்யாவோட ஒரு டைலாக் என்ன அப்படின்னா, அவன் பெரிய இவனா, அப்போ அவன் இங்கே வந்து போட சொல்லு, அந்த மாதிரி தான். ரொம்ப எக்ஸ்பிரசிவாலாம் இல்லை, ஒரு செட்டிலான வில்லனா எஸ்.ஜே. சூர்யா காட்டியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை எஸ்.ஜே. சூர்யா மேலே இன்னும் அதிகப்படுது. எஸ்.ஜே. சூர்யாவை தொடர்ந்து தனுஷோட ஒரு கேரக்டரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம அசுரனில் ஒரு தனுஷை பார்த்துருப்போம். ஸோ ஃபேமிலிக்காக அமைதியாக இருக்க தனுஷும் பார்த்துருக்கோம், அதே ஃபேமிலிக்காக ஆக்ரோஷப்பட்ட தனுஷும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இங்கே இந்த ராயன்லேயும் வந்துட்டு தனுஷ்க்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அமைதியாக ரொம்ப சாஃப்டாக இருக்க ஒரு தனுஷ் தான் வந்துட்டு இந்த ட்ரைலரில் மிடில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு சீனில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தனுஷ் கிட்ட என்னையா ராயா என்ன பண்ண, கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு போலீஸ் கேட்கும் போது தனுஷ் வந்துட்டு கெஞ்சி கேட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. ஸோ அந்த அந்த ஒரு ஹீரோயிசையும் சரி இல்லை ஒரு அந்த வில்லனிசம், அது ரெண்டுமே வந்துட்டு தனுஷ் வெளியே காட்டிக்காத ஒரு வேடத்தில் நடிச்சிருக்காரு. செல்வராகவன் வந்துட்டு தனுஷ் கிட்ட ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி நம்ம கேட்டிருப்போம். அதே செல்வராகவன் எஸ்.ஜே. சூர்யா கிட்ட ஆஃப் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இந்த விஷயம் எல்லாமே இந்த செல்வராகவனோட டைலாக்ஸ் ஆகட்டும், ட்ரைலர் கேரி ஓவர் பண்ணுற ஒரு விஷயமாகட்டும், எல்லாமே வந்து தனுஷ் வந்து சாஃப்டான கேரக்டர், ஆனால் அவனை நீ டிஸ்டர்ப் பண்ணிட்ட அப்படின்னா உன்னால் என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஏஆர்ஆரோட மியூசிக் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருக்கு இந்த மூவியில். அண்ட் எண்ட் ஆஃப் த ட்ரைலரில் வந்துட்டு சாங்கை போட்டு ட்ரைலரை எண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கே ட்ரைலரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ராயன் மூவி பற்றி ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி வெஞ்சன்ஸ் ட்ராமா, இல்லைனா ஒரு ஃபேமிலி ரிவெஞ்ச் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்துட்டு மூவியை பற்றி வேறு எந்த ஒரு விஷயமும் ட்ரைலரில் மென்ஷன் பண்ணல. ஏன்னா இந்த ட்ரைலரில் மூவியை பற்றி மென்ஷன் பண்ணி ஒரு ஹைப் கொடுத்து அதுக்கப்புறம் புஷ்னு போயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஹார்ட்ஃபெல்ட் மூமெண்ட்டாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எதுவும் நினச்சாங்களோ தெரியல. மூவி டீம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் படத்தை பற்றி ட்ரைலரில் கொடுக்கல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 26th ஜூலை வேர்ல்டு வைட் எல்லா தேட்டர்லையுமே வந்துட்டு ராயன் ரிலீஸ் ஆக போகுது. நானும் போய் பார்த்துட்டு என்னோட பர்சனல் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் நீங்களும் பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அடுத்தன் பாய் ஃப்ரம் விஜய் கிரிஷ். டாடா.